Welcome to Learn with Invent. In today's section, we are going to see about array in C. இன்னைக்கு வீடியோல traversing through an array பத்தி பார்க்கலாம். Traversing through one dimensional array பத்தி பார்க்கலாம். Traversingன்றது வந்து iterating through a elements in the array தான். இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ்ல for loop யூஸ் பண்ணி எப்படி iterate பண்றதுன்னு பார்த்தோம். It is also an example of traversing through an array. So இந்த வீடியோல ரெண்டு traversing process பார்க்க போறோம். ஒன்னு வந்து while loop யூஸ் பண்ணி, இன்னொன்னு வந்து for loop யூஸ் பண்ணி with a real time example. So first traversing through an array using while loop வந்து பார்த்துடலாம். Just a simple program with only few lines of codes. So first நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு கேட்டிங்கனா நம்பர்ஸ்ன்ற ஒரு அரேயை வந்து இனிஷியேட் பண்ணிக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து iன்ற வேரியபிளை யூஸ் பண்ணி அரேக்குள்ள இட்டரேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இந்த அரேயை வந்து while loop யூஸ் பண்ணி print பண்ண போறோம். Traversal of array using while loopல வந்து elements of the array print பண்ண போறோம். வாங்க ப்ரோக்ராமை டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். hash include library file stdio.h. next initiate your main function int main. program குள்ள போய்ட்டோம். initiate your array int numbers. array size வந்து 5 கொடுக்க போறோம். next array elements வந்து கொடுத்துடலாம். one dimensional array யூஸ் பண்ண போறோம். 2, 4, 6, 8, 10. variable int I. initial value of I வந்து 0 னு டிக்ளேர் பண்ணிடலாம். next while loop குள்ள traverse பண்ண போறோம். so while number of elements I எப்போ less than 5 ஆ இருக்குமோ while loop குள்ள structure printf %d. %d வந்து எதுனா arrayல இருக்கிற elements. so first array name numbers. arrayல இருக்கிற elements iல டிக்ளேர் பண்ணிருக்கோம். so I. next I குள்ள iterate பண்ண போறோம். so we have to loop through the array. so I plus plus. அதாவது 0 ல இருந்து இன்கிரிமெண்ட் ஆகி up to 5 elements வரைக்கும் print பண்ண போறோம். return 0 for the successful completion of the program. so compile பண்ணி ரன் பண்ணும்போது அரேயோட நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் print பண்ணிடுச்சு. in case நம்மளுக்கு 3 எலிமெண்ட் போதும் அப்படினா I less than 5 க்கு பதிலா I less than 3 னு கொடுத்துக்கோங்க. so less than 3 ன்னும்போது 0 1 2 elements வரைக்கும் print பண்ணிருக்கு. next example வந்து traversing using for loop வந்து பார்க்க போறோம். so இது வந்து real time example பண்ண போறோம். 5 ஊரோட temperature கொடுக்க போறோம். இந்த 5 ஊரோட டெம்பரேச்சர்களை வந்து எந்த ஊரோட டெம்பரேச்சர் வந்து greater than 30 ஆ இருக்கோ அந்த ஊரோட டெம்பரேச்சர் and index வேல்யூவை வந்து print பண்ண போறோம். இதோட லாஜிக் பாத்தீங்கன்னா first இனிஷியலா temperature அப்படின ஒரு அரே கிரியேட் பண்ண போறோம். அதுக்குள்ள ஸ்டாட்டிக்கா 5 ஊரோட டெம்பரேச்சரை வந்து float வச்சு டிக்ளேர் பண்ணிக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து அரே சைஸ் வாங்கிக்க போறோம். size of the array வந்து எப்படி calculate பண்ண போறோம் அப்படினு கேட்டிங்கனா size is equal to so array size divided by array elements. நெக்ஸ்ட் வந்து ஒரு threshold value வந்து செட் பண்ண போறோம். அத thresholdன்ற வேரியபிள்ல செட் பண்ணிக்க போறோம். 30.0. for loop யூஸ் பண்ணி temperaturesன்ற அரேக்குள்ள iterate பண்ணும்போது if condition யூஸ் பண்ணி temperaturesன்ற அரேல அந்த எலிமெண்ட் வந்து எப்போ அந்த threshold வேல்யூவை வந்து greater-ஆ இருக்கும் அப்போ அந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம print பண்ண போறோம். ஸோ இதான் நம்ம இப்போ டெம்பரேச்சருக்குள்ள லாஜிக். வாங்க ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். hash include stdio.h. initiate your main function in main. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். ப்ரோக்ராம்குள்ள டெம்பரேச்சர்ஸ்ன்ற அரேக்குள்ள டெம்பரேச்சர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அது டெம்பரேச்சர்ஸ் வந்து டேட்டா டைப் வந்து float. ஸோ ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணிடலாம். டெம்பரேச்சர்ஸ்ன்ற அரே விச் இஸ் an empty set ஈக்குவல் டு எவ்வளோ வேல்யூ வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். 25.5 0 எலிமெண்ட். செகண்ட் ஒன் வந்து 30.0 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். 27.8 33.2 29.
6. ஸோ டெம்பரேச்சர்ஸ்ன்ற அரேயை டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சைஸ் ஆஃப் த அரே வந்து கொடுக்க போகிறோம். சைஸ் ஆஃப் த அரே வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். சைஸ் ஆஃப் த அரே வந்து இன்டீஜர் வேல்யூவில் தான் இருக்கும். ஸோ இன்ட் சைஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் அரே நேம் டெம்பரேச்சர்ஸ் டிவைடட் பை சைஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ்ன்ற அரேக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸோ 0 எலமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து த்ரெஷோல்டு டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ த்ரெஷோல்டும் ஃப்ளோட் வேல்யூ தான். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு printf ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். செக்கிங் ஃபார் டெம்பரேச்சர்ஸ் எக்ஸீடிங் பர்சன்டேஜ் லாங் ஃப்ளோட் அப்படின்றதுனால LF கொடுத்துக்கிறோம். டெம்பரேச்சர்னால செல்சியஸ். ஸோ நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணுறதுனால /n comma value of the threshold. ஸோ த்ரெஷோல்டுன்ற வேரியபிளில் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ த்ரெஷோல்டு லாங் ஃப்ளோட் கொடுத்ததுனால டெசிமல் பிளேசஸ் தாண்டி நம்மளுக்கு 6 டெசிமல் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இது லாங் ஃப்ளோட் எடுத்துட்டு ஃப்ளோட் கொடுத்தாலும் அதே டெசிமல் வேல்யூஸ் தான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார் லூப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபார் ஐன்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், which is an integer. int I equal to 0, I less than size, I plus plus. அரேயோட சைஸை வாங்கிட்டு அதுக்குள்ளே இட்ரேட் பண்ண போகிறோம். ஃபார் லூப்புக்குள்ளே வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். இஃப் டெம்பரேச்சர்ஸ்ன்ற ஹையில் இருக்கிற எலமெண்ட்ஸ் கிரேட்டர் தென் த்ரெஷோல்டாக இருந்துச்சுன்னா printf ஸ்டேட்மெண்ட்குள்ளே டெம்பரேச்சர் அட் இண்டெக்ஸ் %d, இண்டெக்ஸ்ன்றது எலமெண்ட். ஸோ எலமெண்ட் வந்து இன்டீஜர் வேல்யூவாக தான் இருக்கும். %d exceeds the threshold %f Celsius. ரெண்டு வேரியபிள் கொடுக்க போகிறோம். for %dக்கு I, %fக்கு அரேயில் இருக்கிற எலமெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ டெம்பரேச்சர்ஸ்ன்ற அரேயில் இருக்கிற எலமெண்ட் which is going to be your I. ஸோ லூப்பெல்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபார் லூப் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இஃப் லூப் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபார் லூப் அண்ட் லெஃப்ட் லூப் ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் return 0 for the successful running of the program. சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணி பாருங்கள். டெம்பரேச்சர் அட் இண்டெக்ஸ் 3 exceeds the threshold, that is 33.2 செல்சியஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம அரேயில் ஃபர்ஸ்ட் 0 இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ் அண்ட் தேர்ட் இண்டெக்ஸ். ஸோ நம்ம அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துச்சு. ஸோ ரெண்டு இண்டெக்ஸ் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், என்ன அவுட்புட் பிரிண்ட் பண்ணுதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது 13 இருக்கிறத 38 சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டு இண்டெக்ஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து தேர்ட் இண்டெக்ஸ். அதனால் நம்மளுக்கு ரெண்டு அவுட்புட்டும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ சைஸ் ஆஃப் த அரே வந்து இதனால தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ சைஸ் ஆஃப் த அரே வந்து ஃபுல்லாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் ஆஃப் த அரே வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அரேக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் கொடுத்தாலும் ஈச் எலமெண்ட்டுக்குள்ளே ட்ரிவர்ஸ் பண்ணி வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணும். இன்னொரு எலமெண்ட் கூட நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். 42.0ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது அவுட்புட் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா 0 கிடையாது, 1 இண்டெக்ஸ், நெக்ஸ்ட் வந்து 3ன்ற இண்டெக்ஸ், நெக்ஸ்ட் வந்து 5ன்ற இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூஸை வந்து பிரிண்ட் பண்ணணும். செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அரேக்குள்ளே ஃபுல்லாக ட்ரிவர்ஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணி எந்த 3 வேல்யூஸ் வந்து ஹையர் தென்னாக இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. cities greater than the temperature of 30 degrees Celsius will be given an alert message. ஸோ இதை வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தர்மோர் C ப்ரோக்ராமிங்ஸை வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். Keep coding with Invent. Thank you.